மீண்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வரப்போகுதா? ஸ்கூல்லாம் ஆன்லைனில் மாறப்போகுதா? பெட்ரோல் டீசல் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி ஏன் சொன்னார்? அமெரிக்கா ஈரான் போரின் தாக்கமாக பார்த்தீங்கன்னா இந்தியா நேரடியாக பாதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதனால் இப்போ நாடு முழுக்க என்ன ஆச்சுன்னா பெரிய எச்சரிக்கை கொடுத்துருக்காரு திரு நரேந்திர மோடி அவர்கள். இந்த வீடியோவில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஏன், ஆன்லைன் கிளாஸ் ஏன், கோல்டு வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொன்னார், இந்திய பொருளாதாரத்துக்கு என்ன ஆபத்து, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம். குஜராத்தில் நடந்த ஒரு விழாவில் பிரதமர் மோடி பேசியிருக்காரு. நிலைமை சரியாக வரைக்கும் பெட்ரோல் டீசல் மக்கள் பயன்பாட்டை குறைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் அந்த விஷயத்தில் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பயன்படுத்தாதீங்க, மெட்ரோ, எலக்ட்ரிக் பஸ் பயன்படுத்துங்க, கார் பூலிங் செய்யுங்க, அரசு மற்றும் தனியார் ஆஃபீஸர்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ப்ளஸ் விஷுவல் மீட்டிங் நடத்துங்க, ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே நடத்தலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்காரு. இது ஒரு சாதாரண ஒரு அப்டேட்டு கிடையாது. ஆக்சுவலாக இது ஒரு இந்திய பொருளாதாரம் அழுத்தம் அதிகரிக்கிறது என்பதுக்காக ஒரு பெரிய சிக்னல் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஈரான் மோதல் தான். இவங்க ரெண்டு பேரும் போர் நடக்குது இல்லையா? இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. இந்த போர் 3வது மாதத்துக்கு ஆக்சுவலாக உள்ளே நுழைஞ்சிருக்கு. இதனால் ஆயில் சப்ளை செயின் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் மிகப்பெரிய இம்போர்ட் என்னன்னு தெரியுமா? ஆயில் தான், க்ரூட் ஆயில் தான். இந்தியாவில் மிகப்பெரிய இம்போர்ட் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில். நாம் என்ன பண்ணோம்னா வெளிநாட்டிலேருந்து தான் எண்ணெய் வாங்குறோம். அதனால் உலகத்தை போர் வந்ததுன்னா இந்தியாவுக்கு நேரடியாக தாக்கு வரும். ஆயில் விலை உயர்ந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் விலை உயரும், டீசல் விலை உயரும், பஸ் ஃபேர்லாம் இன்க்ரீஸ் ஆகும், ஃப்ளைட் டிக்கெட் இன்க்ரீஸ் ஆகும், நம்ம வாங்குகிறோம் இல்லையா பொருட்கள், கிராசரிஸ் அதனுடைய விலை எல்லாமே உயரும், இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். அதனால் இப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடி அவர்கள் மக்களுக்கு சொல்லுதுன்னா ஃபியூல் யூசேஜ் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வீடியோவில் அதிகமாக பேச போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஆன்லைன் நடத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு மோடி சொன்னது தான். கோவிட் காலத்தை யாருமே நம்ம எல்லாருமே மறந்துருக்க மாட்டோம் ஆக்சுவலாக. ஸோ மீண்டும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு நிலமை வருமா அப்படின்ற மாதிரி ஒரு மக்கள் கேட்குறாங்க. ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா முழுசாக லாக்டவுனு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அஃபிஷியலாக அறிவிக்கப்படாது. ஆக்சுவலாக இது ஒரு ஃபியூல் சேவிங்ஸ் டெம்பரரி மெஷர்மெண்ட் மாதிரி தான் பார்க்குது. அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவை கம்மி பண்ணுறது, ஃபியூல் கன்சியூம் கம்மி பண்ணுறது, எக்கனாமிக் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறது. இது ஒரு சில தற்காலிக நடவடிக்கையாக மட்டுமே இப்போதைக்கு நம்ம பார்க்கப்படுறது. ஆக்சுவலாக இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்தை